குரூப் இருக்கான், ஆரிய பிராமணன் ஒரு குரூப் இருக்கான். அவனா நினைச்சுப்பான். ஆமா, இந்த நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த ஆரிய பிராமண குரூப் இருக்கானுங்களே, யாருன்னா இந்த இருக்கான்ல, யாரு, எல்லாமே ஆரியன் தான். ஆரியன்ல 7 தலைமுறை இங்க இருந்தவன் தமிழ் பிராமணன் மாறி இருக்கான். மாறாம இன்னமும் நாங்க மாறலடான்னு நினைச்சிட்டு இருக்கவர்கான்ல, இந்த கிரீஸ் தானே பாடகரு, அவர் சனாதானம் ஜெயிச்சதா சொல்லி பேசிட்டு இருக்காருல்ல. இவங்களோட மனநிலை எப்படின்னா, சனாதானத்துல என்ன ஒரு இதுன்னா, பல்லக்குல இவங்க உட்காந்து போக, யாரு குருக்கள் பல்லக்குல உட்காந்து போக 4 அடிமைகள் தூக்கிட்டு போகணும், இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு அப்படி தூக்கிட்டு போக முடியுமா? ஆனா இன்னைக்கு அப்படியே அதை தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி தான் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதை கண்டிச்சதுக்கு அது பெரிய பிரச்சனை உண்டு பண்ணி மறுபடியும் அதை சரி அதை தூக்கிட்டு போய் தொலைங்கடான்னு சொல்லியாச்சு இல்ல. பாத்தீங்கல்ல, அப்ப இது இருக்குது சரியா தப்பா? எது சார், நானும் அதே பிராமண சமுதாயம் தான். நான் என்ன சொல்றேன்னா, 4 பேர் நம்மளை தூக்கிட்டு போகணும், அது தப்பு சார். 4 பேர் நம்மளை தூக்கிட்டு போகணும் சார், அது சுடுகாட்டுக்கு. கரெக்ட். ஆமா, அதான் நான் எப்ப செத்து போனனோ அன்னைக்கு பாடையில வச்சு தூக்கிட்டு போடாங்கிறதா தமிழ் பிராமணனோட கொள்கை கோட்பாடு. ஆனா இந்த பிராமணனோட கோட்பாடு அப்படி கிடையாது. பல்லக்குல இப்பயும் தூக்குங்கடாம், அது சாமி கீமி எல்லாத்தையும் வச்சு தூக்குங்கடாம்.